வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். அதை வானலியில் சிம்மில் 5 நிமிஷம் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் கடலை மாவுக்கு நமக்கு 1/4 கிலோ மைசூர் பாகு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் 5 நிமிஷம் வறுக்கிறேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் மைசூர் பாகு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை சளிச்சுக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம சளிச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் கடலை மாவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் கடலை மாவு அளந்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கனமான பாத்திரத்தில் இந்த சர்க்கரையை போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். நான் இன்னொரு அடுப்பில் 1 டம்ளர் நெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டு இருக்கணும். இந்த கம்பி பதம் வந்தோடனே நம்ம கடலை மாவை தூவி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டணும். நம்ம கையை எடுக்காமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீட்டாகிற நெய்யை ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். பொங்கி வரும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கிறப்ப பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா பொங்கி வரும். பொங்கி வரப்போ ஒரு ட்ரேயில் நெய் தடவி அதில் நம்ம டக்குன்னு இறக்கி ஊற்றிடலாம். இந்த மைசூர் பாகை நம்ம ஊற்றிட்டு பாதி ஆறினோடனே நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ எனக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நான் ட்ரேயில் ஊற்றிடுறேன். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் பீஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சாஃப்டான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.